எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் அமெரிக்கன் தமிழ் ட்ராவலர் பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸோட பிளாட்டினம் கிரெடிட் கார்டு. இது வந்து ரீசன்ட் டைமிங்கில் கடந்த ஒரு 2 மாதத்தில் நிறைய நியூஸில் அடிபட்டது. ஏன்னா அவங்கள வந்து அதுக்கான ஆனுவல் ஃபீயை வந்து $695 $895, அதாவது ஆல்மோஸ்ட் $900 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது கூட சேர்ந்து நிறைய பெனிஃபிட்ஸ் அவங்க ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு ஒர்த்தாக இருக்கிற மாதிரி அதையெல்லாம் ரியலி ஒர்த்தா இல்லையா, அந்த கார்டை நீங்கள் வந்து வாங்குறதுனால ஏதாவது ஒரு பயன் இருக்கா அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி ரொம்ப டீட்டெயில்டாக தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஓகே, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டு வந்து ஒர்த்தா இல்லையா, பிளாட்டினம் கார்டு ஒர்த்தா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சில ஹவுஸ் கீப்பிங் விஷயத்தையும் நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது யூஎஸில் இஷ்யூ பண்ணக்கூடிய அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பிளாட்டினம் கிரெடிட் கார்டு, பர்சனல் கிரெடிட் கார்டுக்கான பெனிஃபிட்ஸு, அது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இதே பிளாட்டினமில் பிஸ்னஸ் வெர்ஷனும் ஒரு கார்டு இருக்குது. அதுக்கு வேறு மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது. பர்சனல் கிரெடிட் கார்ட்ஸ்க்கு வேறு மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது. அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் 2025 அவங்களோட ஆனுவல் ஃபீ, அந்த பிளாட்டினம் கார்டுக்கான ஆனுவல் ஃபீயை $695 $895, அதாவது ஆல்மோஸ்ட் $200 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை ஜஸ்டிஃபை பண்ணுற வழியில் அவங்க கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ், அந்த கார்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கான பெனிஃபிட்ஸையும் வந்து அவங்க அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு கடைசியாக வந்து இந்த கார்டு வந்து உண்மையிலே ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம டிசைட் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் அந்த பெனிஃபிட்ஸை வச்சு. இப்போ நான் இந்த பெனிஃபிட்ஸை வந்து 2 விதமாக நான் பிரிச்சிருக்கிறேன். ஒன்று வந்து டைரக்ட்லி ரிலேட்டட் டு இந்த $900, ஆல்மோஸ்ட் $900 ஆனுவல் ஃபீயை நீங்கள் எப்படி மிட்டிகேட் பண்ணலாம், இல்லை வந்து அதை வந்து அதுக்கான ஒர்த்தை நீங்கள் எப்படி திரும்பி எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம டைரக்ட் பெனிஃபிட்ஸாகவும் இன்டைரக்ட் பெனிஃபிட்ஸாக வந்து சில விஷயங்களையும் பார்க்கலாம். அதாவது நேரடியாக இந்த $895 ஆனுவல் ஃபீக்கு இன்வால்வ் இல்லாமல் இன்டைரக்டாக வேறு என்ன பெனிஃபிட்ஸ்லாம் வந்து இதில் இந்த கார்டில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம டைரக்ட் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த $895 ஆஃப்செட் பண்ணுறதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வரிசைப்படுத்திருக்கிறத பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் வந்து நீங்கள் எளிமையாக ஈஸியாக பண்ணிட முடியும், அதில் இருந்து அப்படியே ஸ்லோவாக கொஞ்சம் ஹார்டாக அதிக பயன் இல்லாத பெனிஃபிட்ஸு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரிசையில் போகலாம். முதல் பெனிஃபிட் என்ன, நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய, ஈஸியாக யூஸ் பண்ணக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா உபேர் கிரெடிட். உபேர் கிரெடிட் வந்து கேஷ் கிரெடிட் அப்படின்னு சொல்லுவாங்க. உபேர் கேஷ் கிரெடிட்ன்ட்டு அது வந்து $200 பெர் இயர். ஒவ்வொரு வருஷமும் வந்து $200 வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக கிடைக்கும். ஒவ்வொரு மாதமும் $15 வந்து உங்களுடைய உபேர் அக்கௌண்ட்டில் வந்து அவங்க கிரெடிட் பண்ணிகிட்டே வருவாங்க. டிசம்பரில் வந்து $35, அதாவது அடிஷ்னலாக ஒரு $20 கூட சேர்த்து $35 வந்து உங்களுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா $200 வந்து ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கிடைச்சிரும். இந்த உபேர் கிரெடிட்டை வச்சு நீங்கள் வந்து உபேர் கார்ஸ் எடுத்துக்கலாம், ரெண்டல் டாக்ஸி எடுத்துக்கலாம், இல்லை வந்து நீங்கள் உபேர் ஈட்ஸில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுக்குமே வந்து அது ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா அதே உபேர்லேயே பார்த்தீங்கன்னா உபேர் ஒன் வந்து ஒரு ப்ரீமியம் சர்வீஸ் வித்தின் உபேர் இல்லைங்களா. உங்களுக்கு வந்து ப்ரீமியமாக உடனே டெலிவர் பண்ணுவாங்க. சில ஆஃபர்ஸ் உபேர் ஒன்றுக்கு இருக்கும், அந்த இதெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு $120 வந்து நீங்கள் பே பண்ணிங்கன்னா அதையும் வந்து அவங்க ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த ரெண்டையும் சேர்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து $320, அதாவது $320 வந்து உங்களுக்கு இந்த ஒரு இதில் இருந்தே கிடச்சிரும் கிரெடிட். அடுத்த கிரெடிட் வந்து ஈஸியான பெட்டரான கிரெடிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா $300 இயர், அதாவது மாதம் $25 வந்து டிஜிட்டல் என்டர்டெயின்மெண்ட் கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அது என்ன மீனிங் அப்படின்னா டிஸ்னி ப்ளஸ், ESPN ப்ளஸ், ஹூலு, பேரமவுண்ட், இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ், நியூயார்க் டைம்ஸ் பேப்பர், இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து அவங்க வந்து ஒரு $25 மந்த்லி வந்து கிரெடிட் கொடுப்பாங்க. இதில் முக்கியமாக நம்மளுக்கு ஏன் இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னேன்னா, நிறைய பேர் நம்மள யூடியூப் வச்சுருப்போம். ஸோ யூடியூப் டிவி, யூடியூப் ப்ரீமியம், இது ரெண்டுமே வந்து இந்த டிஜிட்டல் என்டர்டெயின்மெண்ட் கிரெடிட்டில் கவர் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி யூடியூப் ப்ரீமியம் எடுத்திங்கன்னா இட் வில் கம் அரவுண்ட் லைக் $23 a month. ஸோ அது வந்து இதில் கவர் ஆகிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒன்ஸ் சைன் அப் பண்ணிவிட்டு உங்களோட கிரெடிட் கார்டை வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா கிரெடிட் கார்டில் சார்ஜ் ஆக இவங்க அந்த சார்ஜஸ் வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, திருப்பி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து ஈஸி டு கெட் இட். நீங்கள் ரொம்ப எளிமையாக லைக் ஒன்ஸ் சைன் அப் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் வேறு எந்த வேலையும் பண்ண வேணாம், ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இந்த கிரெடிட் கிடச்சிக்கிட்டே இருக்கும்.
அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கிரெடிட் வந்து ரெசி கிரெடிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெசிங்கிறது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் டேபிள் புக் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் வந்து அமெக்ஸ் வந்து ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து அவங்க வாங்கி அவங்க கூட இன்டகிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ ரெசி வந்து இப்போ ஓன்ட் பை அமெக்ஸ் தான். அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ரெசியில் லிஸ்ட்டாக இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு $100 எவ்ரி குவார்ட்டரில் உங்களுக்கு கிரெடிட்டாக கொடுக்குறாங்க. இது எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்கள் ரெசி அக்கௌண்ட்டை உங்கள் அக்கௌண்ட்டோட கனெக்ட் பண்ணணும். அமெக்ஸில் வந்து நீங்கள் என்ரோல் பண்ணணும். என்ரோல் பண்ணிவிட்டு உங்களுடைய அமெக்ஸ் கார்டை அந்த ரெசி ரெஸ்டாரண்ட்டில் போய் யூஸ் பண்ணிங்கன்னா அப் டு $100 வரைக்கும் ஒவ்வொரு குவார்ட்டர்லேயும் உங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க. இது வந்து டைனிங்க்கும் ஒர்க் அவுட் ஆகும், டேக் அவுட்டுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து நீங்கள் கிஃப்ட் கார்டு வாங்கினீங்கனாலும் இது ஒர்க் அவுட் ஆகும். இந்த $400 இந்த $400 வந்து கிரெடிட் நீங்கள் வாங்குறது அவ்வளோ கஷ்டமான விஷயம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து எப்படினாலும் நம்ம வெளியில் சாப்பிடுவோம், ஒரு குவார்ட்டர்லி ஒன்ஸாவது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து வெளியில் போய் சாப்பிட்லாம், இல்லை வந்து நம்ம டேக் அவுட் வாங்கிட்டு வரலாம். அது வந்து நீங்கள் அந்த ரெசி ஆப்பில் போய் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக வந்து எந்தெந்த ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அந்த ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் உங்களோட அமெக்ஸ் கார்டை யூஸ் பண்ணிங்கன்னா $100 எவ்ரி குவார்ட்டருக்கு உங்களுக்கு திரும்பி வரும். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த கிரெடிட் எல்லாமே வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உபேர் கேஷ் கிரெடிட்டு, டிஜிட்டல் என்டர்டெயின்மெண்ட் கிரெடிட்டு, ரெசி கிரெடிட், இதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே $200 உபேர் கேஷு, டிஜிட்டல் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு $300, ரெசி கிரெடிட்டு $400, இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே $900 வந்து நீங்கள் ஈஸியாக கவர் பண்ணிடலாம். இதை நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாலே இதுக்கு உங்களுக்கு பெரிய எஃபர்ட்டோ இல்லை வந்து நீங்கள் வந்து ரிசர்ச்சோ எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய கிரெடிட். பட் நம்ம இங்கே மட்டும் நிறுத்த வேணாம், வில் கண்டினியூ ஆன். வேறு என்னென்ன கிரெடிட்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். அதை நீங்கள் எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிற கிரெடிட் வந்து ரெசி கிரெடிட் மாதிரியே லூலுலெமனுக்கு $75 எவ்ரி குவார்ட்டர். இதுவும் வந்து குவார்ட்டர்லி எலிஜிபிலிட்டி தான், கிரெடிட் எலிஜிபிலிட்டி தான். ஸோ எவ்ரி குவார்ட்டர் வந்து உங்களோட கார்டை நீங்கள் வந்து இதையும் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கணும். என்ரோல் பண்ணிவிட்டு உங்களோட கார்டை நீங்கள் வந்து லூலுலெமனில் ஆன்லைன்லேயோ இல்லை இன்ஸ்டோர்லேயோ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எவ்ரி குவார்ட்டர் வந்து $75 உங்களுக்கு கிரெடிட் திரும்ப கிடைக்கும். ஹோல் இயருக்கு வந்து $300. இதுவும் வந்து ரொம்ப கஷ்டமான கிரெடிட் கிடைக்கிறதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை, ரொம்ப ஈஸியானது கிரெடிட் தான். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் ஞாபகமாக நீங்கள் போய் அங்கே வந்து ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லை ஆன்லைனில் வந்து ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் பண்ணணும். நம்ம அடுத்து பார்க்க போகிற கிரெடிட் வந்து முன்னாடியே இருந்த கிரெடிட் தான். இந்த ஆனுவல் ஃபீ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த அதே தான். ஆனால் இப்போ வந்து அதோட அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது என்னென்னா ஹோட்டல் கிரெடிட். இப்போ நீங்கள் வந்து அமெக்ஸ் ட்ராவலில் போய் அந்த போர்ட்டலில் போய் நீங்கள் வந்து ப்ரீபெய்டு ஹோட்டல்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ணிங்க அப்படின்னாக்க எவ்ரி 6 மந்த்ஸ் வந்து $300 கிரெடிட் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது $600 இயர், ஒரு வருஷத்துக்கு $600. ஆனால் அந்த ஹோட்டல்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் ஹோட்டல்ஸாக இருக்கும். அவங்க வந்து 2 கேட்டகரி வச்சுருக்கிறாங்க. ஃபைன் ஹோட்டல்ஸ் ப்ளஸ் ரெசார்ட்னு ஒன்று, தி ஹோட்டல் கலெக்ஷன் அப்படின்னு 2 கேட்டகரி வச்சுருக்கிறாங்க. இந்த 2 கேட்டகரியுமே வந்து அமெக்ஸ் ட்ராவலில் போய் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா அவங்க மேலே வந்து ஒரு அழகாக தெளிவாக போட்டிருப்பாங்க எந்தெந்த ஹோட்டல்ஸ் வந்து ஃபைன் ஹோட்டல்ஸ் ப்ளஸ் ரெசார்ட்டு, எந்த ஹோட்டல்ஸ் வந்து ஹோட்டல் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைன் ஹோட்டல்ஸ் அண்ட் ரெசார்ட்டில் நீங்கள் ஒரு நாள் நைட்டு தங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து அப் டு $300 வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இந்த ஹோட்டல் கலெக்ஷனுக்கு வந்து அப் டு நீங்கள் 2 nights ஸ்டே பண்ணிங்கன்னா அப் டு $300 வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இது இல்லாமல் இந்த ஸ்டேயில் உங்களுக்கு நிறைய பர்க்ஸும் கூட இருக்கும். ஒரு $100 கிரெடிட் வந்து ஹோட்டலில் கிரெடிட் கொடுப்பாங்க. 2 பேருக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஏர்லி செக்இன், லைக் அதாவது 12 o'clock வரைக்கும் ஹோட்டல் அவைலபிலிட்டி இருந்ததுன்னா நீங்கள் ஏர்லி செக்இன் பண்ணிக்கலாம். செக் அவுட் வந்து கேரண்டீட் 4 PM. அதாவது நீங்கள் இன்றைக்கி வந்து 12 மணிக்கு நீங்கள் செக்இன் பண்ணுறீங்கன்னா அடுத்த நாள் 4 மணி, ஈவினிங் 4 மணி வரைக்கும் வந்து நீங்கள் வந்து அந்த ஹோட்டலில் ஸ்டே இருக்கலாம். இது வந்து ஒரு 6 monthsக்கு வந்து ஒரு கிரெடிட். ஸோ நீங்கள் ஹோல் இயருக்கு வந்து 2 கிரெடிட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து டிசம்பரில் அந்த கிரெடிட் வச்சு சம்மருக்கு வந்து ஒரு நாள் நைட்டு ஃபைன் ஹோட்டல்ஸ் அண்ட் ரெசார்ட்ஸில் புக் பண்ணுறீங்கன்னு வைங்க. ஜனவரியில் திருப்பி இதை நீங்கள் வந்து அதே ஹோட்டலில் நீங்கள் பண்ணிங்கன்னா புக் பண்ணிங்கன்னா சம்மரில் 2 நாள் உங்களுக்கு கணக்காகிடும். இதே நீங்கள் இந்த ஹோட்டல் கலெக்ஷனோட இதில் 2 நைட் பண்ணிங்கன்னா 4 நாள். ஸோ உங்களோட ஒரு சம்மர் வெக்கேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இதில் கவர் ஆகிடும்.
இது முன்னாடியே இருந்துச்சு, இந்த கிரெடிட் முன்னாடியே இருந்துச்சுன்னு நான் முன்னாடியே சொன்னேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி வந்து நிறைய ஹோட்டல்ஸ் வந்து பயங்கர வேல்யூ உங்களுக்கு இது வேணும்னா அவுட் சைட் ஆஃப் யூஎஸ் புக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இந்தியா போகிறீங்க, இல்லை வந்து நீங்கள் வந்து எனி ஏஷியன் கண்ட்ரிஸ் போகிறீங்க, இல்லை வந்து சில யூரோப் கண்ட்ரிஸ் போகிறீங்க அப்படின்னா ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த கிரெடிட் வந்து கோஸ் அ லாங் வே ஆக்சுவலாக. ஸோ இமேஜின் பண்ணி பாருங்கள், $100 வந்து உங்களுக்கு ஹோட்டல் கிரெடிட் தாய்லாண்ட்லேயோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு ஏஷியன் கண்ட்ரீஸ்லேயோ வந்து இட்ஸ் கோன் பி ஸோ மச் மனி டு ஸ்பெண்ட். ஓகே, அதே மாதிரி வந்து வெரி லக்ஸரி ஹோட்டல்ஸும் அங்கே இருக்கும். அந்த லக்ஸரி ஹோட்டல்ஸும் வந்து இந்த $300 இல்லை $300 உள்ளேயே வந்து கிடைக்கும். ஸோ அதனால் உங்களோட ஹோல் ஸ்டேவுமே வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். யூஎஸ்குள்ளே பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நியூ ஆர்லண்ட்ஸில் வந்து 2-3 கிரேட் ஹோட்டல்ஸ் இருக்குது, வாஷிங்டன் டிசியில் இருக்குது, சவானா ஜார்ஜியாவில் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய இது இருக்குது. அதுக்கு நிறைய கண்டென்ட்டும் வந்து ஆன்லைனில் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிங்கன்னா இருக்கும். இதை ஏன் நான் வந்து ஈவன் தோ $600 கிரெடிட் இருந்தாலும் இதை ஏன் வந்து நம்ம லிஸ்ட்டில் கீழே வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா இதுதான், நீங்கள் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி தேடி கண்டுபிடிச்சி இந்த ஹோட்டல்ஸ்க்கு போகணும். பட் அகெயின் ரீகேப் பண்ணுறோம் அப்படின்னாக்கா எவ்ரி 6 months $300 கிரெடிட்டு, ஹோல் இயருக்கு 600, ஃபைன் ஹோட்டல்ஸ் ப்ளஸ் ரெசார்ட் இல்லைனா ஹோட்டல் கலெக்ஷன் அப்படின்ட்டு இந்த 2 கேட்டகரி நீங்கள் அமெக்ஸோட ட்ராவல் போர்ட்டலில் ப்ரீபே ஹோட்டலாக நீங்கள் பண்ணணும். அதாவது அது என்ன மீனிங் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ட்ராவல் போர்ட்டலில் போய் அவங்களோட ட்ராவல் போர்ட்டலில் போய் நீங்கள் பே பண்ணணும். ஹோட்டலில் பே பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் இருக்கக்கூடாது. அங்கேயே இமீடியட்டாக உங்கள் கார்டை நீங்கள் யூஸ் பண்ணி புக் பண்ணிங்கன்னா உங்கள் கார்டில் கிரெடிட் வந்து ஒரு 1 வீக்கில் வந்து வந்துடும். அடுத்து நம்ம பார்க்க போகிற கிரெடிட் வந்து ஏர்லைன் ஃபீ கிரெடிட். இதுவும் முன்னாடியே இருந்தது தான், இதில் எந்த சேஞ்சும் கிடையாது, அவங்க எதுவும் சேஞ்ச் பண்ணவே இல்லை. நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு ஏர்லைனை வந்து அமெரிக்கன் எக்ஸ்பிரஸோட கிரெடிட் கார்டு வெப்சைட்டில் போய் நீங்கள் பிக் பண்ணணும். டெல்டாவோ சவுத் வெஸ்ட்டோ எந்த ஏர்லைன் உங்களுக்கு ஃபேவரட்டான ஏர்லைனோ அதை நீங்கள் பிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஏர்லைனில் வந்து ஏதாவது ஃபீ வந்து $200 நீங்கள் பே பண்ணிங்கன்னா அதை வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. மறந்துடாமல் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா ஏர்லைன் ஃபீ கிரெடிட் தான் இது. இது வந்து ஏர்லைன் டிக்கெட் புக்கிங் கிரெடிட் கிடையாது. நீங்கள் வந்து ஏர்லைனோட போய் வந்து $200 வந்து மேலே டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு $200 கிரெடிட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க, அது நடக்காது. இது வந்து ஒன்லி ஃபீ தான். அதுக்கு சில ஒர்க் அரவுண்ட்ஸ் இருக்குது. சில ஒர்க் அரவுண்ட்ஸோட வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த ஃபீயை வந்து எப்படி வந்து நீங்கள் உங்களோட இதில் கிரெடிட்டாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இருக்குது. இதையும் நான் வந்து ஏன் கீழே வச்சுருக்கிறேன் அப்படின்னா, இந்த லிஸ்ட்டில் கீழே வச்சுருக்கிறேன்னா இதுவும் வந்து கொஞ்சம் டஃப். லைக் நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும், நீங்கள் வந்து சில ஒர்க் அரவுண்ட்ஸ் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வந்து லைக் ஏன்னா இட்ஸ் கோன் ஒர்க். அதனால் வந்து அதுதான் நான் அந்த காரணத்தினால தான் நான் அதை வந்து கொஞ்சம் கீழே வச்சுருக்கிறேன். இதை வந்து நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வரைக்கும் பார்த்த இந்த கிரெடிட்ஸ் எல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உபேர் கிரெடிட்ஸு, டிஜிட்டல் என்டர்டெயின்மெண்ட், ரெசி கிரெடிட்ஸு, லூலுலெமன், ஹோட்டல் கிரெடிட்ஸு, ஏர்லைன் கிரெடிட்ஸு இதெல்லாமே வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து $2000 மேலே வந்து கிரெடிட்ஸ் கிடச்சிரும். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு கிரெடிட் வந்து அது ரொம்ப பெரிய கிரெடிட் கிடையாது, ஆனால் இட்ஸ் ஒர்த் மென்ஷனிங் கிரெடிட், ஈஸி டு கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்மார்ட் ப்ளஸ் வந்து $12.95 இருக்கும். அந்த $12.95 வந்து அவங்க உங்களுக்கு கிரெடிட்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் இப்போ வால்மார்ட்டில் நிறைய ஷாப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது வந்து வால்மார்ட் ப்ளஸ் மூலமாக நீங்கள் வந்து ஹூலு ப்ளஸோ இல்லை வந்து பேரமௌண்ட் ப்ளஸோ வந்து நீங்கள் வந்து ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷனும் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் அதுவுமே வந்து உங்களுக்கு டோட்டலி ஒர்த் இட் அப்படின்னு வைக்கலாம். இப்போ பார்த்து நம்ம கிரெடிட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா மோர் தென் $2000 வரும். அதில் நீங்கள் பாதி நீங்கள் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிங்கனாலே உங்களோட ஆனுவல் ஃபீயான $900 ரொம்ப ஈஸியாக நீங்கள் எடுத்துட முடியும். இந்த மாதிரி கிரெடிட்ஸு இல்லை வந்து உங்களோட ஃபீயை வந்து அவங்க திருப்பி கொடுக்குறது, இந்த மாதிரி இதில் இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் வந்து ரொம்ப மெயினான இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ். இது இல்லாமல் இன்னுமே நிறைய கிரெடிட்ஸ் இருக்குதுங்க. அது வந்து எல்லாராலையும் நிறைய யூஸ் பண்ண முடியாது, இல்லைனா அவ்வளவு யூஸ்ஃபுல்லான வந்து ஒரு கிரெடிட்ஸாக இருக்காது. பட் அதையும் வந்து நம்ம குயிக்காக வந்து ஒரு ரன் த்ரூ பண்ணிடலாம். எவ்ரி 4 years வந்து பார்த்திங்கன்னா குளோபல் என்ட்ரிக்கு $120 வந்து அவங்க கிரெடிட் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் குளோபல் என்ட்ரியில் என்ரோல் பண்ணியிருக்கிறீங்க, இப்போ நீங்கள் அதை ரினியூ பண்ணணும் அப்படின்னா வந்து $120 எவ்ரி 4 years வந்து அதை கொடுப்பாங்க. அடுத்தது கிளியர் ப்ளஸ்க்கு வந்து ஒரு $209 வந்து எவ்ரி இயர். ஸோ இப்போ நீங்கள் கிளியர் ப்ளஸ் வச்சுருக்கிறீங்க, இப்போ ஏர்போர்ட் செக்யூரிட்டிக்கு வந்து நீங்கள் கிளியர் இதை என்ரோல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எவ்ரி இயர் வந்து $209 வந்து கிரெடிட் உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் நீங்கள் வந்து இஃப் யூஆர் அ ஃபேன் ஆஃப் ஆரா ரிங், இப்போ வந்து அந்த ரிங்கில் வந்து உங்களோட
வைட்டல்ஸ்லாம் வந்து சர்ச் பண்ணுற மாதிரியோ இல்லை வந்து லைக் என்ன சொல்கிறது இன்ஸ்டெட் ஆஃப் வியரபிள்ஸ்க்கு பதிலாக வந்து இப்போ ரிங்கில் வந்துருக்கிற அந்த ஆர்ஆர் ரிங்ஸ்க்கு வந்து எவ்ரி இயர் வந்து $200 வந்து ஒரு கிரெடிட் இருக்குது. அப்புறம் சாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளோத்திங் கம்பெனி ஒரு கடை இருக்குது. அதுக்கு வந்து எவ்ரி 6 months $50 பெர் இயருக்கு வந்து $100 கிரெடிட் இருக்குது. இந்த கடைங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ரெண்டாவது வந்து எல்லா இடத்துலையுமே கடை இருக்காது. அதனால் வந்து இந்த கிரெடிட் யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் டஃப்பானது. இப்போ உங்களால் வந்து மேக்ஸிமைஸ் பண்ண முடியும் இல்லை வந்து உங்களால் போய் அதை இது பண்ண முடியும்னா ஈவன் கிஃப்ட் கார்ட்ஸ் கூட வந்து அதில் ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் யூக்யூனாக்ஸ் $300. யூக்யூனாக்ஸ் வந்து இட்ஸ் நாட் வெரி காமன்லி யூஸ்ட், அதனால தான் நான் வந்து அதை பெருசாக மென்ஷன் பண்ணலை. இதெல்லாம் வந்து அடிஷ்னல் கிரெடிட்ஸ் வந்து இந்த இதில் இருக்கும். ஸோ இதோட வந்து நம்ம டைரெக்டாக இந்த ஆனுவல் ஃபீயை டைரெக்டாக இம்பேக்ட் பண்ணுற பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்தோம். இதுக்கு அடுத்த செக்ஷனில் வந்து நம்ம இன்டைரக்ட் பெனிஃபிட்ஸ், இப்போ இந்த அமெக்ஸ் பிளாட்டினம் கிரெடிட் கார்டு வச்சுருக்கிறதுல என்னென்ன இன்டைரக்ட் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். எனக்கு தெரியும் முக்கியமான ஒரு விஷயத்துக்கு நீங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணுறீங்கன்ட்டு, கவலைப்படாதீங்க, அதை இப்போவே பார்த்துடலாம். அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பிளாட்டினம் கிரெடிட் கார்டில் இன்டைரக்ட் பெனிஃபிட்ஸை வந்து இப்போ நம்ம பார்க்கலாங்க. ஸோ இன்டைரக்ட் பெனிஃபிட்ஸில் ஃபஸ்ட்டு பெனிஃபிட் வந்து எல்லாருமே எதிர்பார்க்குறது வந்து லவுஞ்ச் ஆக்சஸ், அதாவது ஏர்போர்ட் லவுஞ்ச் ஆக்சஸ். அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பிளாட்டினம் அப்படின்னு சொன்னாலே நிறையா பேருக்கு அவங்க மைண்டில் ஞாபகத்துக்கு வர்ற ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய லவுஞ்ச் ஆக்சஸ். ஸோ அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் வந்து அக்ராஸ் த குளோப் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஓன் லவுஞ்சஸ் வச்சுருக்கிறாங்க. அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் செஞ்சுரியன் லவுஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஓன் லவுஞ்ச் வச்சுருக்கிறாங்க. ப்ளஸ் அவங்க வந்து வேறு நிறைய பார்ட்னர்ஸ் கூடயும் வந்து டைஅப் வச்சு உங்களுக்கு லவுஞ்ச் ஆக்சஸ் கொடுப்பாங்க. ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஸ் வந்து ப்ரையாரிட்டி பாஸ் வந்து அவங்களும் எக்கச்சக்கமான லவுஞ்சஸ் அக்ராஸ் த வேர்ல்டு வச்சுருக்கிறாங்க. அது இல்லாமல் டைரக்ட் பார்ட்னர்ஸும் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டெல்டா ஸ்கை கிளப்பில் வந்து நீங்கள் ஒரு 10 ஆக்சஸ் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து லுஃப்தான்சா வழியாக ஃப்ராங்க்ஃபர்ட் வழியாக வந்து நீங்கள் டிரான்சிட் ஆகுறீங்க அப்படின்னா லுஃப்தான்சா லவுஞ்சஸ், ஃப்ராங்க்ஃபர்ட்டில் இருக்கிற லுஃப்தான்சா லவுஞ்சஸ்க்கும் உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும். அமெரிக்கன் எக்ஸ்பிரஸும் அவங்க பார்ட்னர்ஸும் அக்ராஸ் த குளோப் வந்து பார்த்தீங்கன்னா 1500 லவுஞ்சஸ்க்கு மேலே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஒரு சிம்பிள் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்தியாவிலேருந்து யூஎஸ் வர்றீங்க இல்லை யூஎஸ்லேருந்து இந்தியா போகிறீங்க அப்படின்னாக்கா ஒரு ஸ்டாப் உங்களுக்கு நடுவில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து கனெக்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட நீங்கள் கிளம்புற ஏர்போர்ட்டு, அந்த டிரான்சிட் ஏர்போர்ட்டு, அதே மாதிரி திரும்ப வரும்போது கிளம்புற ஏர்போர்ட்டு, டிரான்சிட் ஏர்போர்ட் இப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் இடத்துல வந்து நீங்கள் வந்து லவுஞ்ச் ஆக்சஸ் வந்து யூஸ் பண்ணலாம். முக்கியமாக அந்த லவுஞ்ச் ஆக்சஸ் வந்து சாப்பாடு மற்ற விஷயங்கள் அப்படிங்கிறத விட ரொம்ப க்ளீனான ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கும். ஃபுட்டு ஆப்வியஸ்லி ரொம்ப நல்லாவே இருக்கும். யூஎஸ் லவுஞ்சஸ் கிடையாது, வெளியில் அதர் தேன் யூஎஸ் லவுஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல சாப்பாடு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணுவீங்கன்னா லைக் இந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரிங்க்ஸ் இருக்கும். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இருக்கும், ஹாட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்கும். ஒரு நிம்மதியான குவைட்டான ஒரு பிளேஸாகவும் ஏர்போர்ட்டில் இருக்கும். இப்போ உங்களுக்கு லாங் லே ஓவர்லாம் இருக்குதுன்னா அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த லவுஞ்ச் ஆக்சஸ் வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கிரெடிட் கார்டு. அதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது. இது வந்து டைரெக்டாக வந்து அந்த ஆனுவல் ஃபீயை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி டைரெக்டாக இருக்காது. அதனால தான் நான் வந்து இதை வந்து இன்டைரக்ட் பெனிஃபிட்ஸில் கொண்டு வந்து கொடுத்தேன். சரிங்களா? பட் ஆனால் வந்து ஆல்வேஸ் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸில் லவுஞ்ச் ஆக்சஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெனிஃபிட்ஸ். அடுத்த பெனிஃபிட், ஒரு இன்டைரக்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னா ஸ்டேட்டஸ். ஹோட்டல் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா மேரியாட்லேயும் ஹில்டன்லேயும் உங்களுக்கு வந்து கோல்டு ஸ்டேட்டஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் அதை ரிஜிஸ்டர் பண்ணணும். அமெரிக்கன் எக்ஸ்பிரஸோட வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். அதனால் என்ன அப்படின்னா உங்களுக்கு கோல்டு ஸ்டேட்டஸ் மூலமாக வந்து சில பெனிஃபிட்ஸ் வந்து அந்த ஹோட்டல்ஸில் கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு பெட்டரான இடத்துல பார்க்கிங், சில இதில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீயாக இருக்கும், சில இதில் வந்து உங்களுக்கு வந்து பெட்டராக அப்கிரேட் பண்ணி தருவாங்க. ஹோட்டல் ரூம்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருந்ததுன்னா அப்கிரேட் பண்ணி தருவாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான இன்னொரு பெனிஃபிட் வந்து கோல்டு ஸ்டேட்டஸில் நீங்கள் வந்து லேட் செக் அவுட் ரெக்வஸ்ட் பண்ணலாம். ஸோ நாங்கள் வந்து இப்போது எங்கேயாவது போகிறோம், ஏதாவது ஒரு ட்ரிப்பு போயிருக்கிறோம், ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கிறோம்னா ஆல்வேஸ் வி ஆஸ்க் ஃபார் 1 or 2 hours வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு அவங்க எப்போயுமே வந்து முடிஞ்சதுன்னா அவங்களால முடிஞ்ச வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து ஒரு நல்ல பெனிஃபிட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட்டஸில் மேரியட், ஹில்டன் இது ரெண்டுக்குமே வந்து கோல்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏவிஎஸ்லேயும் ஹெட்ஸ்லேயும் நேஷ்னல்லையும் உங்களுக்கு
ஒவ்வொரு கார் ரெண்டல்லையும் டிஃப்ரெண்ட்டான லேயர் ஒரு டிஃப்ரெண்ட்டான டியர் இருக்கும் அவங்களோட ரிவார்ட்ஸ் ப்ரோக்ராமில். அதுக்கான ஸ்டேட்டஸும் வந்து இந்த கார்டு வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான பெனிஃபிட்ஸ், அதுக்கான ரிவார்டுக்கு தகுந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஹோட்டல் அண்ட் கார் ரெண்டலுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டஸஸ் வந்து உங்களுக்கு அமெக்ஸ் மூலமாக கிடைக்கும். அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த பெனிஃபிட், இன்டைரக்ட் பெனிஃபிட், அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பிளாட்டினம் கார்டில் வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிப் டிலே இன்சூரன்ஸு, ட்ரிப்பு கேன்சலேஷன், பேகேஜ் இன்சூரன்ஸு. இப்போ நீங்கள் வந்து ரெண்டல் கார் எடுக்கிறீங்கன்னா ரெண்டல் காருக்கு ப்ரொடக்ஷன், அப்புறம் வந்து ரெண்டல் கார் லாஸ் அண்ட் டேமேஜ் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி வந்து நிறைய ப்ரொடெக்ஷன், அதாவது பர்ச்சேஸ் ப்ரொடக்ஷன், இந்த மாதிரியானதெல்லாம் இருக்கும். சில சினாரியோஸில் சில சுச்சுவேஷன்ஸில் வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி வந்து அவங்க கவர் பண்ணுவாங்க. சில இதில் வந்து செல்ஃபோன் ப்ரொடக்ஷனும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அப் டு $800 வந்து உங்களுக்கு செல்ஃபோன் ப்ரொடக்ஷனும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில ரிட்டன் ப்ரொடக்ஷனு, பர்ச்சேஸ் ப்ரொடக்ஷனு, இந்த மாதிரி வந்து லைக் என்ன நிறையா இட்ஸ் ஆல் அபவுட் லைக் என்ன ஒரு இன்சூரன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் இருக்கும். கார் ரெண்டலுக்கு, இல்லை வந்து உங்களோட பேகேஜ் இஷ்யூ ஆகிடுச்சு, இல்லை வந்து ட்ரிப் வந்து உங்களுக்கு ஏதாவது ஃப்ளைட்டோ இல்லை வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ட்ரிப்பு போகும்போது வந்து ஃப்ளைட்ஸோ இல்லை வந்து ட்ரெயினோ இல்லை பஸ்ஸோ வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அது வந்து வேலிடான காசஸாக இருந்தால் நீங்கள் வந்து கிளைம் பண்ணி நீங்கள் வந்து அந்த இன்சூரன்ஸோ அந்த ப்ரொடக்ஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லாரும் எப்போவுமே வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பட் இருந்தாலும் வந்து எப்போயாவது உங்களுக்கு தேவைப்படும் போது வந்து இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது லாஸ்ட்டாக ஒரு 2 பெனிஃபிட்ஸ். இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் சொல்ல முடியாது, பட் ஆனால் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நம்ம வந்து நிறைய ட்ராவல் பண்ணுறோம், இல்லை வந்து யூஎஸ்லேருந்து வெளியில் முக்கியமாக வெளிநாடுகளுக்கு போகிறோம் அப்படின்னா ஃபாரின் டிரான்சாக்ஷன் ஃபீ வந்து அமெக்ஸில் வந்து கிடையவே கிடையாது. அமெக்ஸ் பிளாட்டினமில் வந்து அவங்க சார்ஜே பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா பிளாட்டினம் கான்சியர். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஹோட்டலில் ரிசர்வேஷன் பண்ணணும், இல்லை வந்து ஒரு ஷோக்கு ரிசர்வேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட கான்சியரை கால் பண்ணி எனக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா அவங்களோட கனெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப குயிக்காக வந்து ஏதாவது ஒரு ரிசர்வேஷன்ஸ் முக்கியமாக லாஸ்ட் மினிட் ரிசர்வேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப பெரிய பெனிஃபிட்டை எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய பெனிஃபிட் அப்படிங்கிறது கிடையாது. பட் ஆனால் டெஃபினெட்லி இட்ஸ் ஒர்த் மென்ஷனிங். நோ ஃபாரின் டிரான்சாக்ஷன் ஃபீ, பிளாட்டினம் கார்டோட கான்சியர், இது 2மே வந்து இருக்குது. முடிஞ்சதுன்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து லாஸ்ட் செக்ஷனுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து அந்த முதல்ல கேட்ட கேள்வியை வந்து திருப்பி பார்த்தோம் அப்படின்னா, உண்மையாகவே இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பிளாட்டினம் பர்சனல் கார்டு ஒர்த் டு ஹேவ் இட் ஆர் நாட், அது வந்து உண்மையாகவே ஒர்த்து தானா நம்ம வச்சுருக்கிறதுல அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக ஒர்த்து தாங்க. நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு மேலே வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ரொம்பவே பெனிஃபிட்ஸை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து அந்த ஆனுவல் ஃபீ $900 வந்து ஆஃப்செட் பண்ணுறதுக்கு அவங்க நிறைய டிஃப்ரெண்ட் பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா மோர் தென் $900 வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து அதை எடுத்துடலாம். இது பிளாட்டினம் அமெக்ஸோட பிளாட்டினம் கார்டு வந்து உங்களோட நார்மல் கேஷ்பேக் கார்டு கிடையாதுங்க. இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லைஃப் ஸ்டைலில் அந்த பெனிஃபிட்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி உங்களால் அந்த ஆனுவல் ஃபீயை வந்து ரீகேப்சர் பண்ண முடிஞ்சதுன்னா இது வந்து ஒரு அருமையான கார்டுங்க. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம பார்த்த பெனிஃபிட்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு டைமாக நீங்கள் சைன்அப் பண்ணும்போது ஒரு 100,000லேருந்து 200,000 வரைக்கும் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸோட மெம்பர்ஷிப் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அதை வந்து உங்களுக்கு சைன்அப் போனஸாக கொடுப்பாங்க. இந்த போனஸ் பாயிண்ட்ஸை வந்து வச்சு நீங்கள் அவங்களோட அமெக்ஸ் ட்ராவலில் வந்து நீங்கள் வந்து ஃப்ளைட்ஸோ ஹோட்டல்ஸோ ஏதோ வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வந்து அவங்களோட பார்ட்னர் ஏர்லைன்ஸ்க்கோ பார்ட்னர் ஹோட்டல்ஸ்க்கோ வந்து நீங்கள் பாயிண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது மூலமாகவும் நீங்கள் புக் பண்ணலாம். அதோட வேல்யூ வந்து 100,000லேருந்து 200,000 பாயிண்ட்ஸ் வந்து அப்போ என்ன ஆஃபர் ஓடுது, உங்களுக்கு வந்து என்ன ஆஃபர் கிடைக்கிது அப்படிங்கிறத பொறுத்தது. இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு மெம்பர்ஷிப் பாயிண்ட்டுக்கு வந்து 1 சென்ட்டு நம்ம கணக்கு வச்சுட்டா கூட அது வந்து ஒரு $1,000லேருந்து $2,000 வரைக்கும் அது ஒர்த்தாக இருக்கும். நான் இதில் வந்து அதை பற்றி தெளிவாக பேசலை, ஏன்னா அது வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நம்மளோட கம்பேரிசன் வந்து எவ்ரி இயர் ஒவ்வொரு வருஷமும் வந்து நம்மளால் வந்து அந்த $900 வந்து திருப்பி எடுக்க முடியுமா, இது இந்த அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பிளாட்டினம் கார்டு வந்து ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறது தான் நம்மளோட கம்பேரிசனாக இருந்தது. அதனால் நான் ரொம்ப டீப்பாக உள்ளே போகலை அந்த
சைன் அப் போனஸ்க்கு. பட் அதுவும் ஒரு கன்சிடரேஷனாக நீங்கள் வச்சுக்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய டிப்ஸு, இன்னும் நிறைய ட்ரிக்ஸு, எப்படி வந்து உங்களோட ட்ராவலை மேக்ஸிமைஸ் பண்ணலாம், க்ரெடிட் கார்ட்ஸு இல்லை வேறு நிறைய ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றி.